ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 25ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு திங்கக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டியானது ரொம்பவே சிறப்பான சஷ்டி. மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டி நாளை நாள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது. ஸோ முருகனுக்கு உகந்த இந்த நாளில் பணக்கஷ்டம் தீர முக்கியமாக ஒரு பரிகாரம் செய்யணும். பணக்கஷ்டம்தான் இப்போ இருக்கிறதுலே பெரிய கஷ்டம். அந்த கஷ்டம் தீர்ந்தாவே பாதி கஷ்டம் நமக்கு வாழ்க்கையில் தீர்ந்த மாதிரி. ஸோ பணக்கஷ்டம் தீர முருகனுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரம் பலிக்காது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. முருகா என்ற வார்த்தையை சொன்னால் உருகாத முள்ள உண்டா? கண்டிப்பாக இருக்காது. முருகன் என்ற வார்த்தையை சொன்னால் உள்ளம் முருகும் என்று சொல்லலாம். அழகான முருகன் பாடல்களை பாடினால் முருகனுடைய உள்ளமே உருகும். வெறும் கையோடு சென்று முருகனுக்கு பிடித்த பாடலை பாடி வரங்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் கேட்காத வரத்தை கூட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கை நிறைய வாரி வழங்குவார். அதுதான் முருகனுடைய ஒரு பவர்ஃபுல். அப்படி இருக்கும்போது 5 ரூபாயை காணிக்கையாக வைத்து இந்த ஒரு பாடலை பாடி உங்களுடைய வேண்டுதலை இறைவனுடைய பாதத்தில் வைத்தால், நம்பிக்கையோட வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. செல்வ வளர்த்து வாரி வழங்கக்கூடிய ஒரு எளிமையான முருகர் வழிபாட்டையும் ஒரு எளிமையான முருகர் பாடலையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ செல்வ வளம் தரக்கூடிய முருக வழிபாடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வில்வ இலையில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க. உங்கள் வீட்டில் முருகர் திருவுருவ படம் இருக்கும் அல்லவா, அந்த படத்திற்கு முன்பாக அந்த இலையையும் 5 ரூபாயும் வைத்திருங்க. இதை வைத்ததுக்கு பின்னாடி, முருகா என்னுடைய மனக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயாக, கடன் சுமையை குறைத்து வைப்பாயாக, வட்டி கட்ட முடியவில்லை, பத்தி தடுமாறி கடன் வாங்கிவிட்டு நஷ்டமும் ஆகிவிட்டது, இப்போது இந்த கஷ்டத்திலிருந்து எப்படியாவது என்னை விடுவித்து விடு என்று நம்பிக்கையோடு உள்ளம் முருகி முருகனை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தவறு செய்திருந்தால், யாரையாவது ஏமாற்றியிருந்தால், தவறான பாதையில் சென்று பணம் சம்பாதித்திருந்தால் அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு முருகன் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலை அப்படியே பாடுங்க. முருகனுடைய மனமிளகி உருகி நீங்கள் செய்த தவறையெல்லாம் மன்னித்து உங்களுக்கான பிராயச்சித்தத்தை அவர் தந்து விடுவார். அறிந்து தவறு செய்யக்கூடாது. அறிந்தே தவறு செய்துவிட்டு முருகனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது. எல்லாம் அந்த முருகனுக்கு தெரியும். ஆகவே முருகனை ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். முருகன் உள்ளம் முருக நம்மளுடைய உள்ளம் முருகி பாட வேண்டிய பாடல் வரிகள் இப்போ சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வஞ்ச மயிரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். இதுதான் அந்த பாடல். இந்த பாடலை நீங்கள் கண்டிப்பாக முருகனுக்கு முன்னாடி பாடணும். இந்த பாடல் வரிகளை முழுமையாக படிங்க. அந்த முருகனுடைய பாதங்கள் உங்கள் கண்களில் தெரியும். உங்களுடைய மனதில் அச்சம் என்று சொல்லப்படும் பயம் வரும்போது ஆறுமுகம் தோன்றும். தேவையில்லாத குழப்பங்கள் வரும்போது வேல் உங்கள் கண்முன் நின்று அந்த குழப்பத்திற்கான தீர்வை கொடுக்கும். வாழ்வில் வெளிச்சமானது பிறக்கும், இருள் நீங்கும். இவ்வளவுதான் முருகனுடைய இந்த பாடல்களுடைய அர்த்தம். முருகன் பாதத்தில் வைத்த அந்த 5 ரூபாயை பாக்கெட்டில் வைத்து கொண்டால் நிறைய பணம் சேரும். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஆன்மீகத்தை நீங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது இந்த ஆன்மீக பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். இவ்வளோ நேரம் நாளை சஷ்டியில் 5 ரூபாய் வைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பார்த்தோம்.
இப்போ நாளைய இந்த சஷ்டியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு தானியம் சந்தோஷம் வரவு நிறைந்த நாளாக இருக்க போகுது. வீட்டில் கடாச்சம் நிறைந்த நாள், லக்ஷ்மி கடாச்சம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மங்களகரமான காரியங்கள் நடக்கும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நாளை நாளை கொடுத்த இறைவனுக்கு மறக்காமல் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். வார கடன் வசூலாகும். தெளிவாக சிந்திப்பீங்க. புதிய முதலீடுகள் செய்யலாம். நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் பேச தூங்குவீங்க. நாளை நாள் இனிதாக நிறைவடையும். அப்புறம் மிதுனம் ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் கோபமான நாளாக இருக்க போகுது. டென்ஷன், அசதி, வேலைபளு எல்லாமே அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடத்தில் இருக்குது. பொறுமையாக அந்த திறமையை வெளிக்காட்டுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு கொஞ்சம் உடல் அசதி இருக்கும். வேலைபளு அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நேரத்தை வீணடிக்காமல் முதல்ல வேலையையும் கடமையும் முடித்துவிட்டு பிறகு தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. இறைவனோடு செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமாக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். செய்ய வேலைக்கூடிய திறமை செய்து முடிப்பீங்க. உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமானது உண்டாகும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசிக்கு சாதனை படைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் உங்களுடைய திறமை வெளிப்படும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முழு வெற்றி கொடுக்கும். இறை வழிபாடுக்கு மனதிற்கு அமைதியை தரக்கூடிய நாளுங்க. அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை மன நிம்மதி இருக்கும். தெளிவாக சிந்திப்பீங்க. உங்களுடைய அனுபவங்களை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வீங்க. அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நாளை நாள் நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க. அப்புறம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரை திறமை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. நிறைய நல்ல காரியங்கள் செய்வீங்க. பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். கடன் சுமை குறையும். அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்கவும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை நிலவும். கணவன் மனைவி ஒற்றுமையும் பலப்படுங்க. நெக்ஸ்ட்டு தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சோம்பேறித்தனமான சோர்வான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு இருக்காது. கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்ற எண்ணம் வரும். இருந்தாலும் அன்றாட வேலையில் மிச்சம் வைக்காதீங்க. நாளைக்கான வேலையை நாளே செய்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி இருங்க. தள்ளி போடக்கூடாது. அப்புறம் மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனசஞ்சலம் நிறைந்த நாளாக இருக்கும். பழைய விஷயங்கள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நாளைக்கு செய்யக்கூடிய வேலை செய்ய விடாமல் தடுக்கும். ஆகவே சிந்தனையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கடமையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை அலாசி ஆராய்ந்து கண்டுபிடித்து விடணும். நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடையும். நல்ல பக்குவம் கிடைக்கக்கூடிய நாள் நாளை நாள். அப்புறம் ஃபைனலாக மீனராசி. மீனராசிக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தேவையான அளவு ஓய்வு கிடைக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் என்று நாளை நாள் நல்ல நாளாக அமைவதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு இந்த வீடியோவில் சொன்ன பரிகாரத்தையும் மறக்காமல் வந்து செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.